போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து இரண்டாவது நாள் விசாரணைக்கு பிறகு நடிகர் கிருஷ்ணா காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் உள்ள சொகுசு பாரில் நடந்த தகராறை தொடர்ந்து போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகி பிரசாத் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து பிரதீப், கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் ஆகியோர் கொக்கைன் சப்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடம் விசாரித்ததை தொடர்ந்து போதைப் பொருள் வாங்கியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைதானார். இந்நிலையில் இயக்குனர் விஷ்ணுவர்தனின் சகோதரரும் கழுகு உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாக நடித்த கிருஷ்ணாவும் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கிருஷ்ணாவை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இதனிடையே கேரளாவில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய நடிகர் கிருஷ்ணா வழக்கறிஞர்கள் குழுவுடன் காவல் நிலையத்தில் ஆஜரானார். அவரிடம் போதைப் பொருள் விற்பனை செய்த அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத், பிரதீப் உடனான தொடர்பு பற்றி 24 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் போது தனக்கு இரைப்பை பிரச்சனை இருப்பதாகவும் அதிர்ச்சியான தகவல்களை கேட்டால் படபடப்பு ஏற்படும் என்றும் கிருஷ்ணா வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எனப்படும் உயர்ரக போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தும் அளவிற்கு தனது உடல்நிலை இல்லை என்று கிருஷ்ணா கூறியதாக தெரிகிறது. ஆனால் நடிகர் கிருஷ்ணாவின் வாட்ஸ்அப் உரையாடல்களை ஆய்வு செய்ததில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியான நிலையில் அவரது நண்பர்கள் சிலரிடமும் தொலைபேசி மூலம் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் விசாரணைக்கு பிறகு கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார். இதனிடையே நடிகர் கிருஷ்ணாவிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் போதைப் பொருள் விநியோகம் செய்ததாக கெவின் என்பவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்களிடம் அறிவியல் பூர்வமாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் விசாரணை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தி விற்பனை செய்யும் கெவின் என்பவரை உரிய ஆதாரங்களுடன் கைது செய்ததாகவும் அவரிடம் இருந்து 1/2 கிராம் கொக்கைன், சுமார் 11 கிராம் மெத்தபெட்டமைன், 2.5 கிராம் ஓஜி கஞ்சா, 30 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும், எடை சரிபார்க்கும் எந்திரம், லேப்டாப், செல்போன், 45,200 ரூபாய் பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கெவினிடம் நடிகர் கிருஷ்ணா போதைப் பொருள் வாங்கி உட்கொள்ளும் பழக்கம் உடையவர் எனவும் அதனை நண்பர்களுடன் இணைந்து பகிர்ந்து உட்கொள்ளும் பழக்கம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் உட்கொள்பவர்களுடன் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து உட்கொள்ளும் நேரம், இடம் ஆகியவற்றை பகிர்ந்ததாகவும் காவல்துறை அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணாவிற்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கிருஷ்ணா, கெவின் இருவரையும் ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அவர்கள் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனிடையே நடிகர் கிருஷ்ணாவிற்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பில்லை என்றும் போதைப் பொருள் உட்கொண்டாரா என்ற மருத்துவ பரிசோதனை முடிவு நெகட்டிவ் என வந்திருப்பதாகவும் வழக்கறிஞர் தெரிவித்தார். he is absolutely innocent in this case. அது வந்துட்டு அவர் டெஸ்ட்டும் நெகட்டிவ்னு காமிச்சிருந்துச்சு. அவங்களுக்குள்ள எந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு. 2 years பிஃபோர் அவங்களுக்குள்ள பிசினஸ் கான்வர்சேஷன்ஸ், பிசினஸ்ல பேசினது, இதை வச்சுதான் வந்து கன்கனேட்டிவ்லி அவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு கனெக்ஷனே கிடையாது. இது கன்ஃபெஷன் ட்ரையல்ல பாத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. பட் எனிவே he has been prey to a false case. அவ்வளவுதான். போதைப் பொருள் பயன்பாடு விவகாரத்தில் அடுத்தடுத்து நடிகர்கள் சிக்கி உள்ளது ஹாலிவுட் வட்டாரத்தில் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது.